சாமி சரணம். Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதே தான் நான் மாலை போட்ட அன்னையிலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய வேண்டுதல் நமக்கு வந்துட்டே இருக்குது. அதெல்லாம் எழுதி போன வருஷம் எடுத்துகிட்டு போனோம். ஸோ இந்த வருஷமும் அந்த பயணத்தை ஆரம்பிக்கலாமா? ஸோ எழுத போகிறோம். இந்த vlog ஃபுல்லாக அதை தான் பார்க்க போகிறீங்க. ஏதாவது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா இந்த vlogல திரும்ப கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா டே பை டே நாங்கள் எழுத தான் போகிறோம். ஸோ எழுதி நம்ம பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நான் மலைக்கு இடுமுடி கட்டி மலைக்கு போகிறப்போ எடுத்துகிட்டு போய் ஐயப்பனோட உண்டியலில் போட்டு வருவேன். உங்களோட வேண்டுதல் எல்லாமே வரப்போகிற வருஷம் எல்லாமே கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால் என்ன முடியுமோ அந்த விஷயத்தை நான் பண்ணுறேன் உங்களுக்காக. எனக்காக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது, நமக்கு சப்போர்ட் பண்ணுறது, இவ்வளோ விஷயம் நீங்கள் நிறையா பண்ணுறீங்க. ஸோ எனக்கு இது ஐயப்பன் கொடுத்த ஒரு ஆஃபர். இந்த மாதிரி பண்ணு, உன்னோட சப்ஸ்கிரைபருக்கு பண்ணு, உன்னோட ஃபேமிலிக்கு பண்ணுன்னு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே காய்ஸ், நம்ம சேனலுக்குள்ளே போயிடலாமா? இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு vlog-ஆ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ரிவ்யூ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ vlog-குள்ள போகலாம். ஓகே गाइस, திவ்யா அப்படி கிளம்பி இருக்கிறத பத்தி யாரும் பயந்துராதீங்க. அப்புறம் என்னடா இப்படி பேய் மாதிரி இருக்குதே அப்படின்னு யோசிக்காதீங்க. பேய்லாம் இல்ல, அம்மன் மாதிரி இருக்கா, கொஞ்சம் குட்டி அம்மன். இது உருட்டு, மிகப்பெரிய உருட்டு. சாமி சரணம். गाइस, அதே மாதிரியே உங்களோட வேண்டுதல் ஒரு தடவை கமெண்ட் பண்ணா போதும், திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்க எழுதும் போது 1 by 1 எழுதிட்டே வருவோம். ஆல்ரெடி எழுதின கமெண்ட் இதுதான் அப்படின்னு எங்களுக்கு ஞாபகம் நாங்கள் வச்சு எழுத முடியாது. உங்களை வேண்டுதல் எல்லாமே நாங்கள் 1 by 1 எழுதும் போது நீங்கள் மறுபடியும் பண்ண கமெண்ட்டே பண்ணாதீங்க. ஏன்னா போன வருஷம் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணீங்க. ஒரு சிலரோட கமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா உங்களோட கமெண்ட்டை தெளிவாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் உங்களோட வேண்டுதலை நான் எடுத்துகிட்டு போனேன். நிறைய அக்காங்க குழந்தை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுலேருந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மந்த்தில் 3 மந்த்தில் 2 மந்த்தில் 2 வாரத்துலலாம் கூட நமக்கு மெசேஜ் பண்ணாங்க. சாமி நீங்கள் எழுதிட்டு போனீங்க, எனக்கு இப்போ நான் கன்சீவாக இருக்கேன், டேட் தள்ளி போயிருக்கு, குழந்தையே பிறந்துருச்சு, குழந்தை பிறந்து 1 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ இதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இதை எழுத ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக சில விஷயங்கள் பேசணும்னா நம்ம எழுத ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? ஓகே, சரி பாருங்க, மேடம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே பாருங்க, பேப்பர் இது ஃபுல்லாக பேப்பர், போன வருஷம் வாங்கினது இது எல்லாமே. ஸோ பேனா பாருங்கள், 3 பேனா, லப்பரு, ஸ்கேலு, பென்சிலு, என்னமோ எழுதியிருக்காங்களே. சாமி சரணமையப்பா, நம்பர்ஸ்லாம் போட்டாங்க. எழுத ஆரம்பிக்க போகிறாங்க. இவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கானே? நீ எழுதுறியா இல்லையோ? அம்மா கூட சேர்ந்து எழுதுறியா? வேண்டுதல் எழுதுறியாப்பா? அதானே தான் இப்போ வீடியோ எடுக்கிறனாலே உட்காந்துருங்க. எங்கே உட்காந்துருக்காம பாருங்க. காய்ஸ், திவ்யா எழுதுறதுக்கு தீவிரமாக இறங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு. போன வருஷமும் இதே மாதிரி தான் எழுதி எடுத்துகிட்டு போனோம். ஸோ இந்த வருஷமும் இது எல்லாமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க திவ்யா. ஸோ நல்லபடியாக எழுதிட்டு இருக்காங்க. ஸோ யாராவது பேர்லாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மிஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் திரும்ப இந்த ப்ளாகில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வேண்டுதல்லாம் டெய்லியும் அப்படியே எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த வேண்டுதல் இது எழுதும்போது இப்போ ஒரு கமெண்ட் படித்தோம். ஸோ அதை நீங்களே பாருங்கள், என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது நான் மாலை போட்ட அன்னைக்கு போட்ட ஷார்ட்ஸ் இது. அதில் பாருங்கள், அண்ணா ஜீவிதான்னு ஒரு சிஸ்டர், அண்ணா லாஸ்ட் இயர் என்னோடய பாப்பாவுக்கு ஹார்ட்டில் ஹோல் இருக்குன்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். இந்த
இயர் இந்த இயர் வந்து என்னோட பாப்பாவுக்கு ஹோல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு. ஸோ பார்த்தீங்களா அந்த கமாண்டை? இதை விட என்ன வேணும்? இதுதான் நமக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் நம்ம இந்த வாட்டி வேண்டுதல் எழுதுறோம் இல்லையா, சாமி சுடாத சாமி, சுடுறத பொறுமையாக சுடு சாமி. ஸோ இந்த இயர் வந்து நாங்கள் எழுதிட்டு போகிறது வந்து உங்களுக்கு நடக்குது அப்படின்னாக்கா, இப்போ எப்படி ஜீவிதா வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி நமக்கு சொல்லுங்கள், நடக்குது நடந்துருச்சு அப்படின்னாக்கா. அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா எனக்கு அப்போ தான் தெரியும், ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு உங்களோட வேண்டுதலாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் இல்லையா, அது உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னாக்கா ஜீவிதா சிஸ்டர் மாதிரி நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணணும். ஓகே, நான் பார்ப்பேன். அதே மாதிரி எல்லாருக்குமே நீங்கள் எங்ககிட்ட என்னென்ன வேண்டுதல் சொன்னீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். எழுதிட்டு இருக்காங்க தீவிரமாக. வேணாம், ஃபஸ்ட்டு பேஜ் வந்து எழுதி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து திவ்யா போகிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பேஜுக்கு கழுத்தை வலிக்குதா? ஏன்னு சொல்லுங்கள், ரொம்ப நாளுக்கு அப்புறம் எழுதுறீங்கல்ல அதனால். ஓகே, எழுதுங்க. திரும்ப இப்படி வேண்டுதல் எழுதிட்டு இருக்கும்போது இன்னொரு கமெண்ட்ஸ் பார்த்தோம், அதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் சொன்னாங்க நம்ப மாட்டீங்க, நீங்கள் பார்த்தா தான் நம்புவீங்க. என்ன திவ்யா? ஸோ பார்க்குறீங்களா? வாங்க. பேர் என்ன? ஸ்னேகா விஜய். லாஸ்ட் இயர் எனக்கு பேபி இல்லைன்னு சொன்னா, அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பாப்பா பிறக்கும்னு சொன்னீங்க. எனக்கு பேபி பிறந்துடுச்சு அண்ணா. பார்த்தீங்களா? இந்த மாதிரி போன வருஷம் நான் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் வேண்டுதல் உங்கள்கிட்ட கொடுத்தோம், நாங்கள் நடந்துருச்சு சொல்லிட்டு. இப்போ இந்த இயரும் ஞாபகம் வச்சு நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி ஜீதா, ஸ்னேகா விஜய், ரொம்ப நன்றி. எனக்கு வந்து தகவல் சொன்னதுக்கு ரொம்ப 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 நன்றி. பாப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் சொன்னதுக்கு. ஸோ காய்ஸ், ஃபைனலாக வந்து திவ்யா எழுதுனாங்க. அதுக்கு இடையில லைவ் வந்துருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு எல்லோ கலர் சாரீ கட்டிருந்தா இல்லையா, அன்னைக்கு எழுதுனது இது. ஃபஸ்ட் ஒன்று இந்த பக்கம் வச்சுட்டேன், இது 2வது பேஜ், அடுத்து இது 3, அடுத்து 4 எழுத ஆரம்பித்தா அப்புறம் லைவ் வந்துட்டா. ஸோ வந்து இதுக்கப்புறம் நாளைக்கு கண்டினியூ ஆகும். இப்போ எழுதின வரைக்கும் நாளைக்கு காலையில் வச்சு பூஜை பண்ணிடுவோம். ஸோ காலையில் கண்டினியூ ஆகும் இந்த வ்ளாக். ஓகே, வ்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து எல்லாரோட எதுவும் எழுதுனது எல்லாத்தையுமே ஜூமில் காமிப்பேன். ஏதாவது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா திரும்ப ஒரு வாட்டி கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த வ்ளாகில் இதுக்கு பின்னாடி உள்ள வ்ளாகில் ஷார்ட்ஸ்லலாம் கமெண்ட் பண்ணாமல் ஏதாவது மிஸ் ஆகிருக்குன்னா இந்த வ்ளாகில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, காலைல மீட் பண்ணலாம். சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே காட்டுறேன். ஓகே, பாருங்கள். ஸோ காய்ஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நேற்று நைட்டு சொல்லியிருப்பேன் காலையில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3 பேஜ் எழுதியிருக்கோம் இது வரைக்கும். 3 பேஜ் எழுதுன வரைக்கும் இப்போ 32 பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வாங்க.
காய்ஸ் ஃபைனலாக வந்து இன்னைக்கு ஃபஸ்ட் டே வந்து சாமி நல்லபடியாக கும்பிட்டோம். ஐ மீன் சரவண சொல்கிறப்பையும் சரி, இங்கே சில விஷயங்கள் நம்ம பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த பேரெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணோம். போன வருஷம் என்ன பண்ணணும் அதே தான் பண்ணுறேன். இன்னும் நிறைய பேர் வந்து வேண்டுதல் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த vlog வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இன்னும் பாதி எழுதணும். இன்னும் திவ்யா முக்கால்வாசி எழுதிட்டோம், இன்னும் பாதி எழுதணும். தயவு செஞ்சு இதுக்கு பின்னாடி உள்ள vlogலையோ ஷார்ட்ஸ்லையோ லைவ்லையோ போய் கமெண்ட் பண்ணாதீங்க. புதுசாக கமெண்ட் பண்ணுறீங்க, வேண்டுதல் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் உள்ளதில் சொல்லுங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் எழுதிட்டு அப்படியே வந்துட்டோம். திரும்ப நீங்கள் போய் அங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்து வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும், மிஸ் பண்ணிடுவோம். அதனால் இதுக்கப்புறம் உள்ள vlog, இந்த vlogல இதுக்கப்புறம் உள்ள ஷார்ட்ஸ் லைவ் எதுலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நாள் பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ ஈவினிங்கும் பூஜை பண்ணுவோம், அதுக்கு இடையில எழுதுவோம், வேண்டுதல் இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது எழுதுவோம். ஓகே, சாமியே சரணம் ஐயப்பா. காய்ஸ் இப்போ தான் லைவ் போட்டு முடித்தோம். ஸோ வந்து ஸ்ரீயோட கமெண்டா. ஸோ காய்ஸ் இப்போ தான் லைவ் போட்டு முடித்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லைவில் பேசும்போதே வந்து திவ்யா சாமி வந்து வேண்டுதல் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒரு பேப்பர் ஃபுல்லாக முடிச்சாச்சு, 1.5 பேப்பர் முடிச்சிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி கம்மியாக தான் வந்துச்சு வேண்டுதல். ஸோ இன்னும் எதாவது வேண்டுதல் சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த vlogலேயும் கமெண்ட் பண்ணி வைங்க. அண்டு லைவில் ஷார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே கமெண்ட் பண்ணி வைங்க. எந்த ஊர், உங்கள் பேர் என்ன, உங்களோட வேண்டுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த vlog வந்து முடிஞ்ச அளவு நாளைக்கு காலைல சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுற மாதிரி. ஆமாம், அப்போ தான் நீங்கள் இன்னுமே பார்க்காதவங்க பண்ணாதவங்க பண்ணுவீங்க. நாளைக்கு ஈவினிங்கே வந்து அதாவது இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது நேற்று எடுத்த vlog இது, நேற்று நைட்டு எடுத்த vlog இது. ஓகேவா? ஏதாவது கமெண்ட் இருக்குது, வேண்டுதல் இருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த vlogல கமெண்ட் பண்ணிடுவீங்க. காலையில் பூஜை பண்ணுறதை காமிக்கிறேன், காலையில் என்ன பூஜை பண்ணுறோம் எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அதே ப்ரொசீஜர் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ காலையில் மீட் பண்ணலாம். ஓகே, குட் நைட். நாளைக்கு காலைல பூஜையை காமிப்போம், நீ பாட்டுக்கு எண்டு முடிச்சிடாது. நாளைக்கு காமிச்சிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பண்ணவங்களே கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்னால கன்ஃபியூஸ் ஆகி நான் ஒரு வாட்டியும் இவங்க பண்ணிட்டாங்களா செக் பண்ணி எழுத வேண்டியதா இருக்கு. ஸோ பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்க, பண்ணவங்க பண்ணாதீங்க. உங்க கமெண்ட்லாம் எழுதி வச்சு இதுக்கப்புறம் புதுசா பாக்குறவங்க கமெண்ட் எழுதுங்க. ஓகே, டாடா பை பை. காலைல மீட் பண்ணலாம். காலைல மீட் பண்ணுவோம். இப்போ போய் சாமி கிட்ட வச்சிடலாம்.
ஸோ காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் நேற்று நைட்டு எழுதின அந்த வேண்டுதல் எல்லாத்தையுமே காலையில் சாமிக்கு வச்சு வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி தான் ஸ்பெஷலான டே. ஸோ வந்து இந்த அன்னதானம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த யூபி மூலிமா சூப்பர் சாட் கொடுத்தது எல்லாத்தையுமே அன்னதானம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் அதை தான் கலெக்ட் பண்ணி சேர்த்து சூப்பர் சாட் கொடுத்ததெல்லாம் எடுத்து அன்னதானம் இன்றைக்கி தான் கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து அது vlog வரும் தனியாக. ஸோ அது போகிறது தனியாக vlog பண்ணுறோம். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணுறோம், அது கொஞ்சம் நிறையா இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ சர்ப்ரைஸ் எல்லாம் அதில் நிறையா வரும். ஓகேவா? இப்போ இன்னும் பேலன்ஸ் வந்து இன்றைக்கே இந்த vlog-ஐ வந்து போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நம்ம வெளில போகிறோம், இந்த அன்னதானத்துக்காக போகிறோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நைட்டும் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் இன்றைக்கி போட்ட vlog-லையோ இல்லை ஷார்ட்ஸ்லையோ நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம அதையும் எழுதி சாமி கும்பிட்டு ஒரே தான் போட்டுடலாம். அப்படி பண்ணலை அப்படின்னாக்கா நம்ம வந்து அப்படியே இந்த vlog-ஐ வந்து போஸ்ட் பண்ணிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெளில போகிறதுனால. ஸோ இது வரைக்கும் நான் வந்த கமெண்ட் எல்லாத்தையுமே எழுதிட்டோம், வேண்டுதல் கமெண்ட் வந்த எல்லாத்தையுமே எழுதிட்டோம். ஸோ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறீங்கன்னா, என்ன சொல்கிறது, கரெக்டாக அந்த பேரை மட்டும் எழுதாமல் உங்கள் பேர் சொல்லாமல் வெறும் இந்த வேண்டுதல் சொல்லியிருந்தீங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐடி பேர் எழுதியிருக்கேன். உங்கள் ஐடி பேர் எழுதி இந்த வேண்டுதல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு வாட்டி எல்லாத்தையுமே எழுதுன எல்லாத்தையும் காட்டுறேன். அதில் ஏதாவது உங்களுக்கு பேர் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா ஒன்றும் தப்பு இல்லை, இன்னொரு வாட்டி நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம எழுதிடலாம். ஓகேவா?
ஸோ காய்ஸ் vlogோட ஃபைனல் எண்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு காலையில் நம்ம கட்டுறோம். ஸோ இன்றைக்கி இந்த vlog நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து கலெக்ட் பண்ண வீடியோ எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணியிருக்கேன். வேண்டுதல் எழுதுனதான் வச்சு சாமி கும்பிட்டது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஒரு வாட்டி நான் வந்து ஃபைனலாக இதை பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எல்லார் பேரையும் எழுதியிருக்கிறது எல்லாத்தையுமே காட்டுறேன். நல்லபடியாக நான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சூப்பர் சாட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கோயில் உண்டியலில் போடுறதுக்காக. ஸோ அப்படி யாராவது கொடுக்கணும் அப்படின்னாக்க நான் வந்து யூபி பின் பண்ணுறேன். யூபின் போட்டு இப்போ பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா ஸோ அந்த என்னோடய பயோவில் லிங்க் இருக்கும், யூபி பின் இருக்கும், லிங்க் இல்லை யூபி பின் இருக்கும். அது மூலிமா நீங்கள் சூப்பர் சாட் கொடுக்கலாம். ஸோ எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும். இந்த இயர் என்கிட்ட வேண்டுதல் சொன்ன எல்லாருக்குமே நல்லது நடக்கணும். தயவு செஞ்சு நடந்துச்சு அப்படின்னா, போன இயர் வந்து எல்லா சிஸ்டருமே எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க, நீங்கள் உங்கள்கிட்ட வேண்டுதல் நான் சொன்னேன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மாதிரியே நீங்களும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மறக்காமல். அதுதான் எனக்கு மெயின். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஒரு இது இருக்கணும், ஒரு உயிர் இருக்கணும் அதுக்கு. அதனால தான். ஸோ வந்து மறக்காமல் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நல்லபடியாக போயிட்டு வரணும்னு வேண்டிக்கோங்க. ஸோ காய்ஸ் நம்மளோட எண்டு வந்தாச்சு. ஐயப்பனை பார்க்க போகிற நாள் வந்தாச்சு. எப்படா இருமுடி கட்டுவோம் அப்படின்ற ஒரு வெயிட்டிங்லேயே இருந்தேன். பட் இப்போ கட்டும் போது என்ன பயமாக இருக்குன்னா, ஐயோ அவர் பார்த்துட்டு திரும்ப வந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, மிஸ் பண்ணுவோமே அவரை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இதோட முடிய போகிறதில்ல. இன்னும் அடுத்தடுத்த வருஷம் தொடர்ந்து நம்ம பயணம் பண்ண தான் போகிறோம். ஓகே காய்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னை பிடிச்சவங்களே நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க லைவில், ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதோ எனக்கு தெரிஞ்சது இந்த இயர் மாலை போடுறப்போ நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த இயர் தொடங்கி நேற்று வந்து ஃபஸ்ட் டே, நேற்று இல்லை முந்தாநாயத்து வந்து ஃபஸ்ட் டே. நம்ம வந்து கோயிலுக்கெலாம் போனோம். அந்த vlogலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் போனோம் இதெல்லாம். அதுக்கப்புறம் நேற்று வந்து அம்மா வந்திருந்தாங்க. அந்த vlog வந்து மொத்தமாக இன்றைக்கி வந்து இந்த இடுமுடி கட்டுற பையே இந்த பெட்ஷீட்லாம் வாங்க போவோம், அதோடு சேர்த்து கலெக்ட் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த vlog தனியாக வரும். ஸோ இந்த vlog வந்து இதோடு நான் முடிக்கிறேன். ஸோ மறக்காமல் பயோவில் யூபி பின் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு உண்டியலில் காசு போடணும் ப்ரோ, நீங்கள் லைவ் வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், நீங்கள் லைவ் வராமல் போயிட்டீங்களே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா தொடர்ந்து ஒரு 3 நாளாக நான் லைவ் வரவே இல்லை. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. பயோவில் லிங்க் இருக்குது, சூப்பர் சாட் கொடுங்க, நம்ம அதை கலெக்ட் பண்ணி அப்படியே நம்ம ஐயப்பன் கோயில் உண்டியலில் போட்டுடலாம். ஓகேவா, சாமி சரணம். நான் போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் vlogல உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறோம். ஒரு வாட்டி பாருங்கள், எல்லார் பேரையுமே காட்டுறேன். எதுவும் மிஸ் ஆகிருந்தா கூட இந்த vlogல கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு காலைல வரையும் டைம் இருக்குது.